இப்போ இருக்கிற காலத்தில் வயிற்றை சுற்றி இருக்கிற கொழுப்பை கரைக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது. இந்த ரெமடிக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் திப்பிலி. நம்ம உடம்புல சேர்ந்திருக்க கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த திப்பிலியை எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு 15 கிராம்ல இருந்து 20 கிராம் வரைய திப்பிலியை எடுத்துக்கிட்டு ஸ்டவ்ல சிம்ல வச்சு சூடுபடுத்தணும். மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நைஸ் பவுடரா எடுத்துக்கிடணும். இந்த பவுடரை ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு இந்த மாதிரி நைஸா எடுத்துக்கோங்க. இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு பிஞ்ச் அளவு இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த திப்பிலி பொடியை சேர்த்து இந்த பொடி இந்த மோரோட நல்லா கலக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த திப்பிலி பொடியை இந்த மாதிரி சாப்பிட்றதால வயிற்றுல அஜீரணம், அசிடிட்டி, கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. உங்க வயிற்றுல இருக்கிற ஃபேட் கூட குறையுது. அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திப்பிலி பொடியோட எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேனை கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி தினமும் சாப்பிடுங்க. உங்க ஆஸ்துமா பிரச்சனை உடனே சரியாகுது. இது நம்ம இதயம் மற்றும் சிறுநீரகத்துக்கு கூட ரொம்ப நல்லது.